வணக்கம். அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் அதிரடி நிகழ்ச்சியில் சந்திக்க இருப்பது மன்னார் மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற அதே நேரத்தில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சார்ல்ஸ் நிர்மலநாதன். அதிரடி நிகழ்ச்சியினை பொறுத்தவரையில் இவர் ஒரு புதிய முகம், அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கும் ஒரு புதிய முகம். வணக்கம். வணக்கம். சார்ல்ஸ் நிர்மலநாதன், நீங்கள் புதிதாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்ட பொழுது உங்களுக்கு தோல்வி கிடைக்கிறது. அதே நேரத்தில் 2015 ஆகஸ்ட் 17ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட்ட பொழுது மக்கள் உங்களுக்கு அமோகமான வாக்குகளை வழங்கி முதலாவது இடத்திற்கு வந்து நீங்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகிறீர்கள். ஏன் நீங்கள் 2013இல் தோல்வியடைய வேண்டும்? 2015இல் அந்த 2 வருட காலப்பகுதிக்குள் ஏன் மக்கள் உங்களை மீண்டும் முதலாவதாக தெரிவு செய்ய வேண்டும்? 2013ஆம் ஆண்டு நடந்த மாகாண சபை தேர்தலில் தோல்வி என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நான் 12,153 வாக்குகளை பெற்றேன். முதலாவது வந்தவரும் 12,900 வாக்குகள் பெற்றார். நான் 4ஆவதாக வந்திருந்தேன். ஆனால் எமது கட்சி 3 ஆசனங்களை மாற்றுமே பெற்றுக்கொண்டது. அந்த வகையில் நான் 106 வாக்குகளால் மட்டும்தான் என்னுடைய பிரதிநிதித்துவம் அதில் குறைந்தது. மற்றபடி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இல்லை, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் போட்டித்தன்மை காரணமாக ஒரு 106 வாக்குகளால் அந்த பிரதிநிதித்துவம் எனக்கு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் உங்களுடைய பாராளுமன்ற பிரவேசத்தை பொறுத்தவரையில் ஒரு கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அதே நேரத்தில் டெலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை 2ஆம் இடத்துக்கு பின்னால் நீங்கள் 1ஆம் இடத்தில் வருகிறீர்கள். இது ஒரு 2 வருட இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் 12,000 வாக்குகளை மாகாண சபை தேர்தல் பெற்ற நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஏன் மக்களுக்காக நீங்கள் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள்? எதனால் மக்கள் உங்களை 1ஆம் இடத்துக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்? மாகாண சபையில் மக்கள் என்னை மாகாண சபை உறுப்பினராக வருமென்று எதிர்பார்த்தார்கள். அதே நேரத்தில் எனக்கு கிடைக்காதது என்னை விட மக்கள் பெரிதளவும் மனவருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நேரத்தில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதை மன்னார் மக்கள் 100% விரும்பினார்கள். அதே போன்று மக்களும் வாக்களித்தார்கள். அதே நேரத்தில் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் நிராகரிக்கவில்லை. அவர்களுடன் என்னையும் இணைத்து எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். ஏன் சார்ல்ஸ் நிர்மலநாதனை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என நினைக்க வேண்டும்? பொதுவாக எமது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை மன்னாரில் நிறைய இருக்கிறது. அதாவது இராணுவ அச்சுறுத்தல், தென்பகுதி வர்த்தகர்களின் ஆக்கிரமிப்பு. வர்த்தகர்னு சொன்னால் அவர்கள் பொதுவான காடழிப்பு, மண்ணகழ்வு போன்ற விடயங்களில் அவர்கள் நேரடியாக மன்னார் மக்களை பாதிப்பு உள்ளாக்கினார்கள். அதே நேரத்தில் நான் மன்னார் பிரஜைகள் குழுவில் உபதலைவராக இருந்தேன். அந்த வகையில் நான் அந்த உபதலைவர் என்ற பதவியை பயன்படுத்தி மக்களோடு இணைந்து அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தேன். அந்த நடவடிக்கையில் மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். சார்ல்ஸ் நிச்சயமாக எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கும், எங்களுக்காக வேண்டி பாடுபடும் என்று மக்கள் நம்பினார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த வாக்கு எனக்கு விழுந்தது. நீங்கள் ஒரு வியாபாரியா? வியாபாரி. சரி. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் டெலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இருந்தார்கள். அதே நேரத்தில் EPRLF கட்சி இருந்தது. இந்த கட்சிகளை தவிர்த்து நீங்கள் தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட தீர்மானிக்கிறீர்கள். ஏன் தமிழரசு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? தமிழரசு கட்சி தந்தை செல்வநாயம் அவருடைய தியாகங்கள், அவர் எமது இனத்துக்காக வேண்டி இந்த அரசாங்கங்களோடு முன்னைய சிங்கள தலைவர்களோடு அவர் எமது மக்களுக்கு விடுதலை வேண்டுமென்று கோரிக்கை விட்டிருந்தார். அதே நேரத்தில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் வந்த கட்சி தான் தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியில் ஒரு நிர்வாக கட்டமைப்பு, ஒரு சரியான தலைமைத்துவம், ஒரு மாவட்ட கட்டமைப்புகள் சரியாக இயங்கிக் கொண்டிருந்ததால் அது ஒரு ஜனநாயக ரீதியான, இப்போ நாங்கள் அந்த கட்சியில் இருந்தால் எங்களுக்குரிய அந்த சரியான இடத்தில் நாங்கள் இருக்கலாம்ன்றதுக்காக வேண்டி நான் அந்த கட்சியை தீர்மானித்தேன். வேறு ஏதேனும் விசேட காரணங்கள் இல்லையா?
அந்த கட்சியின் நிர்வாகங்கள், நிர்வாக கட்டமைப்புகள், சம்பந்தன் ஐயாட தலைமத்துவம், அதில் நம்பிக்கை வச்சு நான் அந்த கட்சியில் சேர்ந்தேன். ஆனாலும் உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள், நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கூடாக விடுக்கப்படுகின்றது. பொதுவாக தமிழரசு கட்சிக்குள் நீங்கள் ஜனநாயகம் இருப்பதாக கூறுகிறீர்கள், ஆனால் அவர்கள் ஜனநாயகம் இல்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த பொதுவான கருத்துக்கள், விமர்சனங்கள் அத்தனையும் வெளியே வர துவங்கியது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு கட்சியாக பதிவு செய்கின்ற விடயத்தில் தான். அந்த விடயத்தில் தமிழரசு கட்சி பின்வாங்குகிறது. ஏன், இதற்கு என்ன காரணம்? இன்றைய சூழ்நிலையில் எமது கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா பதிவு செய்ய மாட்டோம் என்று சொல்லவில்லை. அது தற்பொழுது பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இப்போ என்று தான் எமது கட்சி தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ எமது மக்களுக்கு நிறைய பிரச்சனை, நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு தீர்வை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு ஜனநாயக வழியாக நாங்கள் ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றதில் எல்லாருக்கும் சரியான உரிமைகள் அதில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அந்த சரியான முறையில் பதிவு செய்கிறதுக்கு தமிழரசு கட்சி பின்னிக்குதுன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அது இப்போது அவசியமான விடயம் அல்ல. அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலிருந்து இன்றைக்கு 6 வருடங்கள் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் அமோகமாக ஆதரித்திருக்கிறார்கள். ஆனாலும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை என்ற ஏக்கமும் தாக்கமும் அவர்களிடம் இருக்கிறது. உண்மை என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களில் 2009க்கு பின்பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள், 2000 தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதிலிருந்து தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் ஆதரிக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரங்களை அல்லது தங்களுடைய வேலைவாய்ப்பு அரசாங்க தரப்பில் தான் அது கிடைக்கும் என்ற நோக்கத்துக்காண்டி சில பேர் செல்கிற ஒழிய, உண்மையில் எமது இனத்துக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய அனைத்து மக்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் ஆதரிக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சலுகைகளை பெற்று எமது மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதாவது அரசாங்கத்தில் ஒரு அங்கத்துவ அமைச்சை எடுத்து அதற்குரிய சேவைகளை செய்ய முடியும். ஆனால் அது அப்படி எடுக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரசியல் தீர்வு விடயத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நாங்களும் பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். அதைவிட எங்களோட மக்களும் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுகிறார்கள். அப்படி இருந்து நாங்கள் தொடர்ந்து எமது இலக்கு எமது தலைவர் சொன்னது போல் ஐக்கிய இலங்கைக்குள் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு கௌரவமான சுயநிர்ணயமான எங்களோட மக்கள் வாழக்கூடிய தீர்வை நாங்கள் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பேரழிவு யுத்தம் ஒன்று நடைபெற்று முடிந்த ஆண்டு 2009. அதற்கு பிறகு லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் அகதிகளாகவும் அதே நேரத்தில் பாரிய இன்னல்களையும் அவலங்களையும் இதுவரையும் எதிர்நோக்கி வருகின்றார்கள். கடந்த அரசாங்கத்தின் பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலத்தின் பொழுது அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள், அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டதா? அதே நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்றொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த 2 விடயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? 2000 மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் மக்களுக்குரிய நிவாரணம் என்ன பொறுத்தளவு கிடைக்கவில்லைன்னு நான் சொல்லுவேன். அவர் கொடுத்தாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் யாழ் மாவட்டத்திலையும் வன்னி மாவட்டத்திலையும் அவர் தனக்கண்டு பிரதிநிதிகளை வைத்திருந்தார். குறிப்பாக வன்னியில் ரிஷாட் பதூர்தீன், யாழ்ப்பாணத்தில் டக்ளஸ் தேவானந்த். இவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ச கொடுத்தாரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களோட மக்களுக்கு அதுக்குரிய நிவாரணங்கள் சரியான முறையில் கிடைக்கல. 1-2 பேருக்கு கிடைக்கும், அதுவும் அவர்களை சார்ந்த ஆக்களை தான் இருக்குது. அவர்களை சார்ந்த ஆக்களுக்கு தான் அந்த நிவாரணங்கள் சென்று அடைஞ்சது ஒழிய உண்மையில் வறிய மக்களுக்கு அந்த நிவாரணங்கள் கிடைக்கல. ஆனால் இதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மக்கள்
நம்பினார்கள். இப்போ மஹிந்த ராஜபக்ச செய்ய மாட்டார் என்று எல்லாம் எங்களோட மக்கள் மனங்களில் பதியப்பட்ட விடயம். ஆனால் இந்த ஜனவரி 8ஆம் தேதி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வருவதற்கு எங்களோட மக்கள் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் உழைத்து தான் அந்த ஜனாதிபதியை அவர் கொண்டு வந்தார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சிறுபான்மை மக்களால் தான் மக்களும் வாக்களிக்காவிட்டால் நான் வந்திருக்க மாட்டேன். அந்த வகையில் மக்கள் நம்பிக்கை இருக்கிறதுல அந்த நம்பிக்கை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போகுது மக்களுக்கு. இவரும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் ஆட்சி மாதிரித்தான் இதுவும் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருது. என்ன காரணம்னு சொன்னால் அந்த நிகழ்வுகள் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கு. இப்போ சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைத்த பொழுது அவர்களுடைய கருத்து வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு பிறகு தான் எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது, இப்போ தானே 3 மாதம் கடந்திருக்கிறது, கொஞ்சம் பொறுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு சொல்கிறது நல்லாட்சி என்று, ஆனால் அவைகளுடைய அறிக்கைகளும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் செயற்பாடுகளில் எந்த விதமான முன்னேற்றங்களும் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இனி எப்படியோ தெரியும், இன்றைக்கு வரைக்கும் அது இந்த மைத்திரி அரசாங்கத்தால் ஒரு சின்ன இது வந்திருக்கே ஒழிய மக்கள் எதிர்பார்க்குற விடயங்கள் ஒன்றும் கிடைக்கல. அதே நேரத்தில் யுத்தத்தின் காரணமாக மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தற்போது நிலை எவ்வாறு இருக்கிறது? இவர்களில் எத்தனை சதவீதம் பேர் இன்னமும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிறார்கள்? அதே நேரத்தில் விதவைகளாக நிறைய பெண்கள் வாழ்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் அவர்கள் தொடர்ச்சியாக சிக்கல்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். இந்த பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதற்கான தீர்வு திட்டமாக உங்களிடம் ஏதேனும் இருக்கிறது? யுத்தம் முடிந்த பிறகு எங்களுடைய மக்களில் அதிகமான பேர், அதாவது மன்னார் தீவுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிற கூடுதலான அனைத்து மக்களும் யுத்தத்தால் இடம்பெயர்ந்தார்கள். இடம்பெயர்ந்து வந்த பிறகு அவர்களுக்குரிய அந்த சரியான உதவிகள் சரியான முறையில் கிடைக்கல. அதே நேரத்தில் அங்கங்களை இழந்தாக்கள் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் என்னுடைய மாவட்டத்தில் இருக்கணும். அவர்களுக்கு கூடி வாழ்வாதாரத்துக்கு அவர்கள் நிறைய கஷ்டப்படுகிறார்கள். மற்றது அந்த புனர்வாழ்வு அமைச்சால் இப்போ தற்பொழுது விநியோகிக்கப்பட்ட புனர்வாழ்வு அமைச்சால் ஒரு படிவம் ஒன்று நிரப்பியிருக்கிறார்கள். அந்த சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஒன்று இருக்கிறது. கவலையாக இருக்கிறேன்னா, ஒரு புனர்வாழ்வு அமைச்சர் ஒரு தமிழாளாக இருந்து கொண்டு அப்படியான ஒரு படிவத்தை நிரப்பி அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு 50,000 75,000 ரூபா காசு கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த படிவம் முழுதாக நிரப்பி கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதில் பயங்கரவாதத்தில் ஈடுபடவில்லை என்பதை பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்த சொல்லி கடிதம் இருக்குது. இப்போ எந்த பிரதேச செயலாளர் ஒரு அங்கமிழந்தவரை பயங்கரவாதத்தில் ஈடுபடவில்லை என்று உறுதிப்படுத்தி கொடுப்பார்? இப்போ இப்படியான ஒரு சூழல்லாம் இருக்குது. இவர்கள் 50,000 கொடுக்குறோன்னு சொல்கிறார்கள். அந்த யாருக்குமே கிடைக்கல. எந்த பிரதேச செயலாளர் நிரப்பி சைன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்படியான ஒரு அறிவித்தல் இருக்கும், 50,000 கொடுக்குறோம்ண்டு. ஆனால் பெற்றுக்கொள்கிறதுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. அதை செய்ய சொல்லி கேட்டால் செய்கிறோம், செய்ய மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், செய்கிறோம்னு சொல்லிக்கணும். ஆனால் எங்களுக்கு அது கிடைக்கல. அதே நேரத்தில் பெண் தலைமத்துவமான குடும்பங்களும் எங்களோட மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்கு. அவைகளுக்கும் வாழ்வாதாரம் பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தற்பொழுது வடமாகாண சபையால் ஒரு குறிப்பிட்ட 50-100 பேருக்கு கடந்த மாதம் கொடுத்ததாக அறிந்தேன். இருந்தாலும் நிறைய மக்கள் யுத்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்வாதாரத்திலேயும் அவர்களுடைய தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி மிகவும் சிரமப்படுறார். உங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களோடு நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பில் பேசியிருக்கிறீர்களா? இதற்கு அவர் எவ்வாறான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தார்? அதே நேரத்தில் அரசாங்கத்தோடு இது தொடர்பில் எந்த அளவுக்கு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்? எமது மாவட்டம் தொடர்பான முழு விடயங்களை, அதாவது யுத்தத்தால் எங்களோட மக்கள், யுத்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு படுகின்ற துன்பமான நிகழ்வையும், அதே நேரத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற காணி பிரச்சனைகள், மீனவர்களுடைய பிரச்சனைகள், எமது மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் நான் எங்களுடைய தலைவரிடம் முறையிட்டிருக்கிறேன். இது தொடர்பாக கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார், அந்த
அவர் திட்டவட்டமாக இந்த அரசாங்கத்திடம் கூறியிருப்பதாக எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வொன்றை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும், அந்த முன் வைக்கும்படி தான் கேட்டதாகவும் அவர்கள் முன்வைப்பதாக உறுதியளித்ததாகவும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அது சாத்தியப்படாத பட்சத்தில் அடுத்த கட்டத்தை நாங்கள் யோசிப்போம்னு சொல்லியிருக்கிறோம். வன்னி தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனோடு இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய கட்சியினுடைய தலைமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் சரியான முறையில் அரசாங்கத்திடம் எமது அடிப்படை பிரச்சனைகள், அரசியல் தீர்வு விடயங்கள் தொடர்பில் பேசியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறீர்கள். இதே சந்தர்ப்பத்தில் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு ஒரு தலையீடியாக வருகின்ற ஒரு பிரச்சனையும் உருவெடுத்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறார் சம்பந்தனை அவர்களை நிராகரிக்கின்ற ஒரு போக்கும் கட்சிக்குள் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வடமாகாண முதலமைச்சரை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பிலும் ஒரு சிலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக மக்களோடு இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை கண்டவர் என்ற அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஆரோக்கியமானதா? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் நிராகரிக்கிறேன். அப்படி மக்கள் முற்றுமுழுதாக மக்கள் அல்ல, இனி பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் முற்றுமுழுதாக எங்களுடைய தலைவர் சம்பந்தன் ஐயாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் மாகாண சபை அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லை. ஆனால் கடந்த சில காலங்களாக பத்திரிகைகள் வருகின்ற விடயங்கள் சில எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள், ஒரு சில கட்சிகள் தங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் தோல்வியடைந்து மக்கள் அவர்களை நிராகரித்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு ஒரு சின்ன ஏதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களை ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக காட்ட வேண்டும், நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக காட்ட வேண்டும் என்பதற்கு அவர்கள் இந்த எங்களுடைய வடமாகாண முதலமைச்சரை இப்படி நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னுக்கு வருகின்றோம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் வடமாகாண முதலமைச்சர் எந்த விதமான அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றும் தமிழ் தேசிய தலைவருக்கு கட்டுப்பட்டு எப்போ இருப்பேன் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக எங்களுக்கும் வடமாகாண முதலமைச்சருக்கும் இடையில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அதே நேரத்தில் அந்த சில அரசியல் கட்சிகள் இந்த விடயத்தை பெரிதாக்கினதை ஒழிய மற்றபடி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்குதோ இல்லையோ அது அப்பால் நாங்கள் எங்களுடைய மக்களின் வலிக்கு மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய கடந்த கால எங்களுடைய இளைஞர்களின் தியாகங்களுக்கு மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால் அது எமது போராட்டத்தின் மறுவடிவம். நாங்கள் ஒரு இலட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிற எங்களுடைய இனம் அரசியல் கட்சி, அரசியல் கட்சியாகத்தான் மக்கள் பார்க்குறார்கள். மக்கள் சார்ல்ஸுக்கோ மாவை சேனாதிராஜாவுக்கோ ஸ்ரீதரனுக்கோ மக்கள் வாக்களிக்கவில்லை. மக்கள் வாக்களிக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது அரசியல் ரீதியாக எமது தீர்வை நோக்கி எந்த விதமான ஒரு கள்ளம் இல்லாமல் பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கையெல்லாம் வாக்களிக்கிறார்கள். அப்போ எங்களுக்குள்ள சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எந்த காலத்திலையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிகிறதுக்கு எங்களுடைய மனங்கள் விடாது. இப்போ நான் கூடி நீங்கள் உதாரணமாக எனக்கு கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னோட மனஸ்தாபமாக இருந்தால் அவர் தனிப்பட்ட விதத்தில் மனஸ்தாபமாக இருக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் நிற்கிறது எங்களுடைய கடந்த கால இளைஞர் யுவதிகள்ங்கிற மக்களுடைய அழிவுகளின் தியாகங்களுக்கு மேலே தான் நாங்கள் நிற்கிறோம். ஆகையால் அந்த விடயம் ஒரு பெரிய விடயம் இல்லை. அது அந்த சில தமிழ் அரசியல் கட்சிகள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தாங்கள் ஏதாவது ஒரு வழியில் அரசியலுக்கு உள்நுழைய வேண்டும் என்பதற்காக அந்த விடயத்தை பெரிதாக்குகிறார்கள் ஒழிய எங்கள் கட்சிக்குள்ள எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. நீங்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். எனக்கும் ஆச்சரியம். ஏனென்றால்
பொதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நீங்களும் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை விட அந்த கட்சி சார்பாக போட்டியிடுபவர்களில் சிறந்தவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று. உங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில், வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வினோ நோகராதலிங்கம் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நிராகரிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தினை பொறுத்தவரையில் இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்தால் அங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான பொன் செல்வராசா, பாவன், அரியநேந்திரன் போன்றோரும் நிராகரிக்கப்படுகிறார்கள். இந்த நிராகரிப்புக்கு என்ன காரணம்? ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு அவர்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். அவ்வாறு இருக்க ஏன் மக்கள் அவர்களை நிராகரித்துவிட்டு சில புதிய முகங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும்? மக்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய அரசியல் நகர்வை விட புதியவர்கள் கூடுதலாக செயல்படுவார்கள் என்று நம்பினார்கள். அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை. அவர்களை விட இவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மற்றது புதியவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம், அப்படி ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருந்தது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தோற்கடித்து ஒரு புதிய ஜனாதிபதியை கொண்டு வந்து பார்ப்போம் என்பதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மாற்றி பார்த்திருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள். சரி, அதே நேரத்தில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அடிக்கடி சர்ச்சைக்குள்ளாகின்ற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸினுடைய தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் அவர்கள். அவர் கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தார், குறிப்பாக ஆயர் ராய்ப்பு ஜோசப் அவர்களினால். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த விமர்சனங்களுக்கு என்ன காரணம்? அவர் அங்கு இழைத்த தவறு என்ன? ஏன் அங்கிருக்கின்ற முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இல்லையா, அல்லது இங்கே ஒரு இனரீதியான ஒரு பிரிவினை இருக்கிறதா? என்ன பிரச்சனையின் காரணமாக இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியது? தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் எந்த விதமான ஒரு பிரிவினையும் இல்லை. என்ன சொன்னால், நான் முஸ்லீம் மக்களின் வாக்குகளையும் பெற்றவன் என்ற அடிப்படையில் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் என்று அங்கு வித்தியாசம் இல்லை. எல்லாரும் எல்லாம் தமிழர்கள் தான். மதம்தான் வித்தியாசம் ஒழிய நாங்கள் எல்லாரும் ஒரே இனம். ஆனால் நீங்கள் கேட்டது போன்று ரிஷாட் பதியுதீன் கூடுதலான விமர்சனத்துக்கு உள்ளாவதற்கு காரணம், அவர் தன்னுடைய அமைச்சர் என்ற அந்த அமைச்சரவை அந்தஸ்திருக்கிற அந்த அதிகாரத்தையும் கடந்த காலத்தில் வன்னி அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அந்த அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு அவர் பலவிதமான அதாவது அவருடைய முக்கிய நோக்கம் பணம். அவர் தன்னுடைய பணபலத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அரசியல் நாடகங்கள் ஆடினார். அதன் விளைவாகத்தான் பல எதிர்ப்புகளை சந்தித்தார். குறிப்பாக கூடி அவர் கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இந்த முறை அவர் வாக்கு குறைவாகத்தான் எடுத்திருந்தார். அவருடைய கட்சியில் கடந்த 2010ஆம் ஆண்டு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இந்த முறை அவர் மட்டும்தான் வந்திருக்கிறார். அவருக்கும் 2வது ஆளுக்கும் 1200 ஏதோ வாக்கு தான் வித்தியாசம். ரோகனுக்காம கேட்கும் ஜூஎன்பியில். அப்போ அவரை மக்கள் முற்றுமுழுதாக என்னென்றால் அவருடைய நோக்கம் தன்னுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் வைத்து தன்னிச்சையாக, அதாவது சர்வாதிகார மஹிந்த ராஜபக்ச போன்ற ஒரு பல பேர் அவரை குறிப்பிடுவார்கள் குட்டி ராஜபக்ச என்று. அப்படி ஒரு சர்வாதிகாரமாக தான் செயல்பட்டார். அதனால்தான் அவர் அந்த விமர்சனங்களுக்கு உள்ளானார். மற்றபடி எங்கள் மக்களுக்கிடையே எந்த வேறுபாடும் இல்லை. அவருடைய செயற்பாடுகள் தமிழ் மக்களை பாதித்தது. தமிழ் மக்களை பாதித்தது அவர்களுக்கு. இப்போ தமிழ் மக்கள் ஒரு சிலர் அவரோடமிருந்து இருக்கிறார். குறிப்பாக இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர் மன்னார் மாவட்டம் சார்பாக ஒரு தமிழ் பிரதிநிதியை தங்களோட கட்சியில் இறக்கி வேட்பாளராக இறக்கியிருந்தார். அப்போ அவர்களிடம் ஒரு சில பேர் மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் பாதிக்கப்படுறார்கள் என்று சொன்னால் அது தமிழ் மக்கள் மன்றில் இல்லை, முஸ்லீம் மக்கள் மன்றில் அவர்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு எந்த விதமான ஒரு கொடுப்பனவும் அரசாங்கத்தால் கிடைக்கிற ஒரு நிவாரணங்களும் கிடைக்காமல் செய்வார். அப்படியான நிகழ்வில் அவர் இறங்கினபடியே தான் அதுக்குரிய இதுகளை சந்தை. குறிப்பாக அந்த வடக்கன் வசந்தத்தில் கொடுக்குற அந்த இலவச மின்சார இணைப்பு கூட அதிகாரிகள் சொல்வார்கள், நீங்கள் ரிசார்ட் மினிஸ்டரை கதைச்சா நாங்கள் லைனை போட்டுருவோம். இப்படி தான் கடந்த காலங்கள் இருந்தது. இப்போ நிலைமை மாறி இருக்கு.
அப்போ மக்கள் வேறு வழி இல்லை, மக்களுக்கு இலவசமாக மின்சாரம் வேணும். அப்போ அவருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆக்கில் வச்சுருப்பார். அவர்கிட்ட போய் சொன்னால் அப்போ நான் மினிஸ்டர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நாங்கள் மின்சாரம் எடுத்தாரோம்னு சொல்லி அவர் அப்படி சொல்லி அவர் கொடுக்குற லிஸ்ட்டு ஆக்களுக்கு மின்சாரம் போட்டுவாங்க, இலவச மின் இணைப்பு செய்வார்கள். ஒரு கிராமத்தில் 5 குடும்பங்களுக்கு கொடுப்பார்கள், மிச்ச 100 குடும்பத்துக்கு மின்சார இணைப்பு இல்லை. இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் இன்னொரு 600 பேருக்கிட்டே கொடுக்க வேண்டியிருக்கு. அதை விட 10,000 பேருக்கு மன்னார் மாவட்டத்தில் மட்டும் இலவச மின்சாரம் தேவைப்படுது. அதில் ஏற்கனவே அவர் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த சந்தர்ப்பத்தில் அநீதிகள் இடம்பெற்றதாக கூறியிருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் அவர்தானே வன்னி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வன்னி மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் இல்லை, அவர் மன்னார் மாவட்டத்தின் இனத்தலைவர்களில் ஒரு ஆள். இனத்தலைவர்களில் ஒரு ஆளாகத்தான் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதில் அங்கம் வகிக்கும். அப்படி என்றால் ஏன் யாழ் மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை? இன்னும் முற்றுமுழுதாக இந்த இணைத்தலைவர்கள் கூறிய அந்த மைத்திரிபால சிறிசேனாவோட அறிவித்தல் முற்றுமுழுதாக செல்லவில்லை. சில பேர் தங்களுக்கு கிடைத்ததென்று மார்பு தட்டி வெளியிடுவார்கள், சில பேருக்கு அது கிடைத்திருக்கு. அது அந்த ஜனவரிக்கு அந்த டைம் வரைக்கும் அது உத்தியோகபூர்வமாக வெளியிடுவார். இல்லை, நானும் ஊடகம் ஒன்றில் படித்த செய்தியில் அவர் வன்னி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக பெயரிடப்பட்டிருப்பதாக நான் படித்திருந்தேன். அதனை வைத்துத்தான் உங்களிடம் அந்த கேள்வியை நான் முன்வைத்தேன். அவருக்கு வந்த கடிதத்தில் நான் அறிந்தது உண்மையான விடயம், மன்னார் மாவட்ட இணைத்தலைவர் நான் நினைக்கிறேன் எங்களை வடமாகாண முதலமைச்சர் தான் அதுக்குரிய மெயின் சேர்மனாக இருப்பார் என்று. இன்னும் அதுக்குரிய சரியான இது மைத்திரிபால சிறிசேனால் வழங்கவில்லை. சரி, அதே நேரத்தில் குறிப்பாக நீங்கள் காடழிப்பு குறித்து கூறியிருந்தீர்கள் வன்னி மாவட்டத்தில். அந்த விடயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? எவ்வாறு தெற்கில் இருக்கின்றவர்கள் அங்கே வந்து காடழிப்பில் ஈடுபடுகிறார்கள், மணல்களில் ஈடுபடுகிறார்கள்? இதற்கான அனுமதியினை கொடுத்தது யார்? கடந்த அரசாங்கம் அதற்கான வாய்ப்புகளை வழங்கி இருக்கலாம், தற்போதைய அரசாங்கமும் அவ்வாறே செய்கிறதா? அப்படியே கடந்த அரசாங்கத்தில் காடழிப்பு மண்ணகழ்வு செய்த அதே நபர்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், அவர்கள் சட்டப்படி அனுமதி எடுக்கிறார்கள். அதே நேரத்தில் எமது பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சென்றால் அனுமதி வழங்குவதில்லை. அனுமதி வழங்குவது அனுராதபுரத்தில். இப்போ அங்கே உள்ளவர்கள் அந்த பழைய ஆட்களுக்கு அந்த அனுமதி வழங்குகிறார்கள். அது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் அனுமதி வழங்குறது சட்டத்துக்கு உட்பட்டு. ஆனால் அங்கே அவர்கள் சாதாரணமாக ஒரு கிரவல் பொமிட் வழங்குறாண்டா கிரவல் 5 அடி தான் அவர்களால் அள்ள முடியும். ஆனால் 12 அடி 13 அடி ஆழமாக அள்ளுவார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த நிலை தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நான் இது விடயம் தொடர்பாக கதைத்திருந்தேன். அதே வேளை நான் கதைத்த வேளை ஜனாதிபதி அவர்களும் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தார். அன்று காடழிப்பு ஃபொரஸ்ட் சம்பந்தப்பட்ட விவாதம் போய்கொண்டிருந்தது. அவர் தெரிவித்திருந்தார், சார்ல்ஸ் நிர்மலநாதன் கூறிய விடயங்களை தான் உண்மையென்று ஏற்றுக்கொள்வதாகவும், அதே நேரத்தில் ஜனவரி 1ஆம் கிழமை அங்கு ஒரு குழுவை, தன்னுடைய நேரடியான குழுவை அனுப்பி அதை கண்காணித்து உடனடியாக தான் நிப்பாட்டுவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். வன்னி தேர்தல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். வடபகுதி மீனவர்களை பொறுத்தவரையில் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுடைய ஜீவனோபாய தொழிலான மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு தங்களுடைய அன்றாட வாழ்வை கழிப்பதில் கடும் சிக்கல்கள் எதிர்நோக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்திலிருந்து வருகின்ற மீனவர்களினால் கடுமையான பிரச்சனைகள் அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு இதுவரையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. பல சுற்று பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. ஆனாலும் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படாதன் காரணமாக குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த, அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். எப்பொழுது செய்தியை பார்த்தாலும் 10 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மன்னார் கடற்பரப்பில் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின்றன. இந்த மீனவர் பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கான தீர்வாக நீங்கள் எதனை முன்வைக்கிறீர்கள்? ஏன் இந்த பிரச்சனைக்கு இன்னமும் ஒரு முடிவு காணப்படாமல் இருக்கிறது? ஏன் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழர்கள், இங்கே இருக்கின்ற
தமிழர்கள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள், போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவர்களுடைய அன்றாட ஜீவனோபாய தொழிலை மேற்கொள்வதில் ஆனால் அவர்கள் நெருக்கடியை கொடுக்கிறார்கள். இந்த நிலைமை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் கூறிய விடயம் உண்மை. இந்த எமது வடபகுதி மீனவர்கள் இந்திய விசைப்படகுகளால் மிகவும் மிகவும் துன்பப்படுகிறார். அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவத்தில் துன்பப்படுகிறார். இந்த துன்பத்திற்கு காரணம் நாங்கள் தமிழர்கள். இதே இந்திய விசைப்படகுகளால் காலி மாத்தறை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அரசாங்கம் ஒரு மனத்தியாலத்தில் அதுக்குரிய நடவடிக்கையை எடுத்திருப்பார்கள். இந்தியா பிரதம மந்திரியோடு பேசியிருப்பார்கள், அதற்குரிய தீர்வை எடுத்திருப்பார்கள், அவசர கூட்டம் போட்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் தமிழர்கள் என்றதால் அவர்கள் எங்களை இப்பவும் எங்களை வேறு விதமாக தான் பார்க்குறார்கள். தமிழர்கள் தானே அப்படின்னு ஒரு அலட்சிய போக்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களுடைய தொடர் அழுத்தங்களுக்காக வேண்டித்தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிழமைக்கு ஒருக்காவோ அல்ல 10 நாளைக்கு ஒருக்காவோ 2-3 இழுவப்படகுகளை கைது செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையாக இதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு உண்மையாக அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அரசாங்கம் நினைத்தால் முடியும். கடற்படைக்கு இவர்கள் அனுமதி அளித்தால் அவர்கள் கட்டுப்பாடு செய்வார்கள். ஏனென்று சொன்னால் இப்போ யுத்தம் நடக்கின்ற காலப்பகுதியில் ஒரு படகு தன்னும் அவர் கடற்படையை மீறி செல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 1000க்கு மேற்பட்ட விசப்படகுகள் கடற்படையை தாண்டித்தான் வருகிறது. இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் இந்த அரசாங்கம் நினைத்தால் அதை நிப்பாட்ட முடியும். அவர்கள் அசமத்த போக்குத்தான் இதுக்கு காரணம். ஏன் அவர்களை கைது செய்ய வேண்டும்? அவ்வாறு விட்டுவிட வேண்டியதுதானே? வர விடுபவர்கள் ஏன் மீண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும்? எங்களுடைய அழுத்தங்களுக்காக நாங்கள் உங்களுக்காக வேண்டி கைது செய்கின்றோம், உங்களுடைய கோரிக்கையை மதிக்கிறோம்ன்றதுக்காண்டி சும்மா ஒரு கண்துடைப்புக்காண்டி கைது செய்கிறார்கள் ஒழிய அவருக்கு உண்மையில் தடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அதே நேரத்தில் இந்திய தமிழக மீனவர்களும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மக்கள் 30 வருட யுத்தத்தால் அனைத்தையும் இழந்து போய் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் அவர்களுடைய எங்களுக்காக வேண்டி அவர்கள் நீங்கள் கூறியது போன்று போராட்டங்கள் செய்தார்கள். உண்மை, வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்களை தற்பொழுது எங்களுடைய பசியில் விளையாடுறார்கள். தாயும் பிள்ளையும் இருந்தால் வாயும் வயிறும் வேறு என்று சொல்வார்கள். அதே போல் அவர்கள் எங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் இந்த விடயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய கடற்பரப்புக்குள் மீன் பிடிக்கலாம். எங்களுடைய கடற்பரப்புக்குள் வந்து எங்களுடைய மீனவர்களின் படகுகளை சேதப்படுத்துவதும் வலைகளை சேதப்படுத்துவதும் எங்களுடைய மீனவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவதும் வந்து இந்திய இழுவப்படகுகள். நிச்சயமாக இதுக்குரிய ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்பு கூறியது போல் இதில் பாதிக்கப்படுற மக்கள் வந்து ஒரு சிங்கள மக்களாக இருந்திருந்தால் இவ்வளவு நாங்கள் இப்படி இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்வை பற்றி பேசியிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாமல் அந்த நிகழ்வுக்குரிய தீர்வு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் அந்த தமிழர்கள் என்ற படியாக தான் இந்த பிரச்சனை இழுபட்டு கொண்டு செல்கிறது. நிச்சயமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எடுக்க வேண்டும். எமது மக்கள் சுதந்திரமாக எங்களுடைய கடலில் எங்களுடைய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மீள்குடியேற்றமும் பாரிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கிறது. மக்கள் மீள்குடியேற்றப்படுவதிலும் பாரிய தடைகள் இருக்கின்றன. குறிப்பாக அதிவியர் பாதுகாப்பு வலயங்களாக பிரணப்படுத்தப்பட்டு காணிகள் இப்பொழுது பாதுகாப்பு படையினர் வசம் இருக்கிறது. அண்மையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒரு சில ஏக்கர் காணிகள் யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்பட்டது. ஆனால் மன்னார் மாவட்டத்தில் அவ்வாறான காணிகள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக மக்களுக்குரிய காணிகள் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கின்ற விடயத்தில் அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நீங்கள் இனம் காண்கிறீர்கள்? அல்லது அரசாங்கம் இதனை இன்னும் பரிசீலனைக்கு உட்படுத்தவில்லை என நினைக்கிறீர்களா? இந்த மக்களுடைய காணிகள் மீண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இது மீண்டும் அவர்கள் வசமாகும் சந்தர்ப்பம் உருவாகுமா? காணி விடுவிப்பு தொடர்பாக ஜனாதிபதி மாற்றத்தின் பின்பு
யாழ்ப்பாணத்திலும் திருகோணமலை சம்பூர்லேயும் குறிப்பிட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டது உண்மை. ஆனால் வன்னி நிலப்பரப்பில் ஒரு விதமான காணி விடுவிப்பு நடைபெறவில்லை. ஆனால் காணி விடுவிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தால் விடுவிக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ மன்னார் மாவட்டத்தை பொறுத்தளவில் முள்ளிக்குளத்தில் 1000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை கடற்படை அபகரித்து வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கிராமத்து மக்கள் அந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து பின்பக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய கடற்கரையில் மீன்பிடிப்பதற்கு 2/3 பங்கை கடற்படை வைத்திருக்கிறது. ஒரு பங்கைத்தான் கடற்தொழிலில் ஈடுபட அனுமதிக்கிறார். ஆனால் உண்மையில் அரசாங்கம் விடுவிப்பதாக இருந்தால் இந்த நிலங்களை விடுவிக்கலாம். ஆனால் அவர்களுடைய இந்த காணி விடுவிப்பு யாழ்ப்பாணத்தினை சம்பூர்லையும் விடுவித்தது ஒரு சர்வதேசத்துக்கு தங்களுடைய நல்லெண்ணத்தை தெரியப்படுத்துவதற்காக இருக்குமே ஒழிய உண்மையில் அவர்கள் எமது பிரதேசங்களில் உள்ள நிலங்களை விடுவிப்பதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒரு பெரிய விடயம் இல்லை. ஒவ்வொரு நிலங்கள் உதாரணமாக மன்னார் மாவட்டத்தில் சன்னார் என்ற கிராமத்தில் 4000 ஏக்கர் நிலத்தை இராணுவம் பிடித்து வைத்திருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் அது ஒரு பெரிய இராணுவ முகாமும் அல்ல. ஆனால் இந்த 4000 ஏக்கர் நிலம் என்னத்துக்கு பிடித்து வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் அதில் குறிப்பிட ஒரு 200-300 இராணுவத்தினர் தான் இருக்க முடியும். ஆனால் அவர்கள் சும்மா பிடித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிடித்து வைக்கிற எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்து. இந்த நிலங்களை எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு தென்பகுதி மக்களை குடியேற்றுவதற்காக இடம் பிடித்து வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. உண்மையில் அவர்கள் இந்த யுத்தம் முடிந்து விட்டது. 6 வருடங்களும் முடிந்து விட்டது. விடுதலை புலிகள் அழித்து விட்டீர்கள் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ பழைய இராணுவ முகாம்கள் இருக்கலாம். இப்போ தள்ளாடி பலாலி குறிப்பிட்ட ஒரு சில இராணுவ முகாம்கள் இருக்கலாம். தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒரு சிறு இராணுவ முகாம்கள் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 4000 ஏக்கர் 2000 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படி ஒரு நிலங்களை எடுத்து இராணுவ முகாம்களை அமைத்திருப்பது எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த அரசாங்கம் இந்த இராணுவங்களை அகற்றி எமது மக்களை சுதந்திரமாக வாழ வைக்க வேண்டும். இதே நேரத்தில் இராணுவ முகாமுக்கள் அருகில் இருக்கின்ற பெண்கள் சிறுவர்கள் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் வெளியில் சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் பாலியல் ரீதியாக கூடி அவர்கள் அச்சுறுத்தப்படுறார்கள். வெளியில் சொன்னால் தங்களுக்கு அந்த மரியாதை குறைந்துவிடும் என்ற காரணத்துக்காக சில துன்பங்களை தாங்களே தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லாட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் எமது மக்களை சுதந்திரமாக வாழ விட வேண்டும். அவர்கள் இராணுவம் முகாம்கள் தேவைப்படுகின்ற இடங்களில் அவர்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் கடற்கரை துறைமுகம், அதாவது அந்த மீன்கள் கொள்வனவு செய்கிற அந்த வாடிகள் என்று சொல்வார்கள், அந்த இடங்களில் கூட இப்போ குறிப்பாக விடுதலை தீவை பொறுத்தளவில் அதில் ஒரு 20, 22, 25 கடற்படை தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் அவர்களுடைய துறைமுகத்தை கைப்பற்றி வச்சிருக்கிறார்கள். அவர்கள் அந்த துறைமுகத்திலிருந்து நகர்ந்து அவர்களை சுவாதீனமாக அவர்களுடைய வாடிகளில் மீன் கொள்வனை செய்வோ அல்லது மீன் விற்பனை செய்யவோ விட முடியும். இது 2011ஆம் ஆண்டு தான் பிடித்தார்கள். யுத்தத்துக்கு முன்பு பிடிக்கவில்லை. 2011ஆம் ஆண்டு பிடித்த நிலங்கள் தான் இது. அதே நேரத்தில் அண்மையில் இந்த நல்லாட்சி என்று சொல்லுகின்ற அரசாங்கத்தின் பிற்பாடு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி ஏற்றதன் பின்பு அண்மையில் பேசாலை ஆலயத்துக்கு சொந்தமான பட்டிமா ஆலயத்துக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலப்பரப்பை கடற்படை எடுத்திருக்கிறது. அப்போ என்ன நல்லாட்சி என்று சொல்லுகிறீர்கள்? யுத்தம் முடிந்து விட்டது, ஆலயத்துக்கு சொந்தமான காணியை நீங்களே நடத்தீர்கள். எங்களுக்கு சந்தேகம். அதாவது இந்த அரசாங்கம் என்ன பொறுத்தளவில் சர்வதேசத்திற்கு தாங்கள் ஒரு நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை செய்கிறார்களே ஒழிய உண்மையில் தமிழ் மக்கள் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதை இவர்கள் நினைக்கவில்லை. இவர்கள் இதையெல்லாம் எடுத்து மக்களை சுதந்திரமாக வாழவதற்கு வழிவகுக்க வேண்டும்.
அதே நேரத்தில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுதான் வடபகுதியில் பொதுவாக சட்டவிரோத மீள்குடியேற்றம் இடம்பெறுவதான ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பாக தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வடக்கில் கொண்டு செல்லப்பட்டு மீள்குடியேற்றப்படுகிறார்கள். அவர்கள் அங்கே புதிதாக வந்தவர்கள் பூர்வீக குடிகளும் அல்ல என்றெல்லாம் பேசப்படுகிறது. இந்த விடயங்கள் கடந்த அரசாங்க காலத்தின் பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது பல சர்ச்சைகளுக்கு மத்தியில். தற்போதைய அரசாங்க காலப்பகுதிக்குள் அவ்வாறான மீள்குடியேற்றங்கள் எதுவும் தற்போது இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகவில்லை. ஆனாலும் ஒரு சில மாவட்டங்களில் அவ்வாறு இடம்பெற்றது. வன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த சட்டவிரோத மீள்குடியேற்றம் எந்தளவு தூரம் இடம்பெற்றிருக்கிறது? உங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? மன்னார் மாவட்டத்தில் சட்டவிரோத மீள்குடியேற்றம் கடந்த காலங்களில் ஆயத்தங்கள் நடந்தது. அதாவது கடந்த ஆட்சியில் வில்பத்து, மரிச்சுக்கட்டி போன்ற பிரதேசங்களில் சட்டவிரோத மீள்குடியேற்றத்துக்கு ஆயத்தங்கள் நடந்தது. அது தற்பொழுது அது அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தின் பின்பு அது விடயம் தொடர்பாக யாரும் அந்த நகர்வு செய்யவில்லை. அதே நேரத்தில் வவுனியா மாவட்டத்திலேயும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் சட்டவிரோத, அதாவது அங்கே உள்ள தென்பகுதியை சேர்ந்த பிரதேச செயலங்களுக்கு உட்பட்ட அந்த ஜிஎஸ் பிரிவுகளை வவுனியாவோடு இணைக்கிறார்கள். அன்றாபுரத்துக்கு சேர்மதியான கிராமங்களை வவுனியாவோடு இணைக்கிறார்கள். அதே போல் வெளியோயா அந்த பகுதி ஆக்களை முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள் இணைக்கிறார்கள். இவர்கள் எமது மாவட்டங்களுக்குள் வர்றதால் எமது மாவட்டத்து மக்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு ஒன்று ஏற்பட போகின்றது. உதாரணமாக இந்த பட்ஜெட்டில் கூடி மன்னார் மாவட்டத்துக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் 10,000 வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3000 வீடுகள் தென்பகுதி மக்களுக்கு என்று சொல்லி வதந்தி அடிபடுகிறது. அப்போ இந்த உண்மையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வீடுகள் செல்லுமான்ற கூட சந்தேகமாக இருக்கின்றது. அண்மையில் ஒரு பெயர் குறிப்பிடப்பட விரும்பாத ஒரு அதிகாரி குறிப்பிட்டிருந்தார் என்னிடம், வருகின்ற வீட்டில் 3000 வீடுகள் சிங்களவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதே நிலை அவர்களுடைய திட்டமிட்ட அந்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்காலிகமாக கடந்த அரசை விட ஒரு வேகம் குறைவு அந்த மீள்குடியேற்றம் தொடர்பாக, தென்பகுதி மீள்குடியேற்றம் சட்டவிதமான மீள்குடியேற்றம் தொடர்பாக வேகம் குறைந்திருக்கு. ஆனால் நகர்வுகள் நடக்கின்றன. அதே நேரத்தில் அண்மையில் தடை செய்யப்பட்டிருந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் 8 புலம்பெயர் அமைப்புகளிடம் 267 பேரினதும் தடையை நீக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விடயமும் இலங்கை அரசாங்கத்தின் ராஜதந்திரம் என்று தான் நான் சொல்லுவேன். அதாவது பாதுகாப்பு அமைச்சால் ஜனாதிபதி அவர்கள் இந்த 8 டயஸ்போரா அமைப்புகள தடையும் எடுத்து 269 பேருடைய தடையும் எடுக்கிறார்கள் என்றால் ஏன் அரசியல் கைதிகளை விட முடியாது? அவர்கள் தங்களுடைய அதாவது சர்வதேசம் இவர்களை தமிழ் மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்கிறார்கள், தமிழ் மக்களையும் இணைத்து கொண்டு தமிழ் மக்களுடைய நலனுக்காக வேண்டி, அரசியல் தீர்வுக்காக வேண்டி தங்களுடைய முன்னெடுப்பு எடுக்கிறார்கள் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த அவங்களோட தடை எடுத்திருக்கார்கள். அதே நேரத்தில் புலம்பெயர் அமைப்புகள், இங்கு புலம்பெயரில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் இலங்கையில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது அரசாங்கம் விரும்புகிறது. அதனால்தான் இந்த பட்ஜெட்டில் கூட புலம்பெயர் அந்த வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்களுக்கு வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த இவர்களுடைய தடை எடுக்கப்பட்டதை ஒழிய உண்மையில் தமிழர்கள் அமைப்புகள் பயங்கரவாதத்தில் ஈடுபடவில்லை என்றால் உண்மை மற்ற அமைப்புகளும் பயங்கரவாதத்தில் ஈடுபடவில்லை தான். இவர்கள் அந்த ஈடுபடவில்லை என்று சொல்லி இவர்கள் தடையெடுத்து அவர்களுடைய வருகை வந்து இங்கே தொழில் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் விரும்புகிறது. இல்லை, அந்த இடத்தில் ஒரு விடயம் இருக்கிறது. புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் தொடர்பான விடயங்கள் சிக்கல்களும் இருக்கின்றன. ஒரு சில எல்லா அமைப்புகளையும் நாங்கள் அவ்வாறு பார்க்க முடியாது. அதனிடத்தில் இந்த புலம்பெயர் அமைப்புகளை விடுதலை செய்வதனூடாக அல்லது அவர்களுடைய தடை நீக்கப்படுவதனூடாக இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் எந்த விதமான ஒரு பலனையும் அடையக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த கேள்விகள்
ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்க இந்த அமைப்புகள் மற்றும் ஆட்களை தடைப்பட்டிலிருந்து நீக்குவதற்கான அவசரம் ஏன் அரசாங்கத்துக்கு வர வேண்டும்? அதான் என்னென்னு சொன்னால் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற நாடுகளின் அரசியல் தலைவர்களுடைய மனங்களில் தற்போதைய அரசாங்கம் இடம் பிடிக்க வேண்டும் என்றதுக்காக அந்த நகரம் நடந்திருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் கைதிகள் விவகாரம் தொடர்பில் பேசியிருந்தீர்கள். பெரும்பாலான கைதிகளும் அவர்களுடைய உறவினர்களும் ஒரு நல்லாட்சி மாற்றத்திற்காக வாக்களித்திருந்தார்கள். குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எல்டியுடைய தொடர்பட்டு கைதிகளாக சிறையில் உள்ளவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவர்கள் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதி கூறியிருந்தது. அதே நேரத்தில் உண்ணாவிரதம் மேற்கொண்ட பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த உத்தரவாதத்தையும் கைதிகளுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் கடைசியில் அவையும் செயலற்று போய்விட்டன. ஒரு சில கைதிகள் மாத்திரமே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சிலருக்கு இன்னும் வழக்குகள் தொடுக்கப்படவில்லை. வழக்குகள் இல்லாமலேயே 10-15 வருடங்கள் இன்னமும் சிறையில் இருக்கிறார்கள். இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த கைதிகளுடைய எதிர்காலம், அவர்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன் இந்த கைதிகள் விவகாரத்தில் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கை கடைபிடிக்க வேண்டும்? ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதற்கான ஒரு தீர்க்கமான முடிவினை அல்லது ஒரு காரசாரமான ஒரு நடவடிக்கையை எடுக்காமல் இருக்கிறது என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுகிறது. இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? அரசியல் கைதிகள் தொடர்பாக அரசியல் கைதிகள் அந்த விடவில்லை என்பதுக்கு ஏமாற்றம் முதலாவது காரணம், மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் அரசியல் கைதிகள் விடுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த புதிய அரசாங்கத்துக்கு மக்கள் பங்களிப்பு சேர்ந்தார்கள். அந்த நம்பிக்கையில் விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் மக்களை ஒரு எதிரான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்போ அரசியல் கைதிகள் இப்போ கடந்த ஆட்சியில் 12,000 என்று சொல்லுகிறார்கள். 12,000 விடுதலை புலிகளை புனர்வாழ்வு பெற்று விடுதலை செய்ததாக கடந்த ஆட்சியில் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் 12,000 தான் விடுவித்தார்களா என்ற எந்த விதமான ஒரு பதிவுகளும் இல்லை. அதே நேரத்தில் இந்த 200 கைதிகளை விடுவதற்கு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் எமது கட்சி தலைவரிடம் உறுதி அளித்திருந்தார். அவர் உறுதி அளித்திருந்தார் 7ஆம் தேதிக்கு முன்பு எல்லாரையும் விடுதலை செய்வதாக. ஆனால் அவர் அது எழுத்து மூலமான உறுதியா வாய் மூலமான உறுதி. ஆனால் அவர் பின்பு அவருடைய ஆலோசகர்களா அல்லது அவர்கள் அந்த மஹிந்த அணிக்கு பயப்படுறார்கள். மஹிந்த ராஜபக்சேட அந்த அணி இந்த விடயம் தொடர்பாக, அதாவது அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுப்பார்கள் என்ற ஒரு அச்சத்திலோ என்னவோ தெரியவில்லை, அவர்கள் இந்த அரசியல் கைதிகள் விடயத்தில் மெத்தன போக்கத்தான் கடைப்பிடிக்கிறார்கள். உண்மையில் ஜனாதிபதி நினைத்தால் அவர்களை விட முடியும். ஏனென்று சொன்னால், சரத் பொன்சேகாவுக்கு ஃபீல்ட் மாஸ்டர் போஸ்ட் கொடுத்தவர் தன்னுடைய ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி, அதே நேரத்தில் சிராணி பண்டாரநாயக்காவுக்கு தன்னுடைய முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவருடைய வழக்குகளிலிருந்து நீக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிற இந்த எங்களோட அரசியல் கைதிகளை பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்து பார்க்காமல் அரசியல் ரீதியான ஒரு முன்னகர்வாக பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக எமது ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர்களை பார்த்து விடுதலை செய்ய வேண்டும். இதே நேரத்தில் கடந்த ஜெனீவாவில் கூட விவகார அமைச்சர் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தில் அவர்களை இப்படி விட முடியாது, பயங்கரவாத சட்டத்தில் அவர்களை பிணையில் செல்ல முடியாது, புனர்வாழ்வு அளிக்க முடியாது என்று இன்று கூறுகிறார். அப்போ இன்று இப்படி கூறுறவர்கள் அன்றைக்கு பயங்கரவாத சட்டத்தை எடுப்போம் என்று கூறியிருக்க தேவையில்லை. உண்மையில் இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் ஜனாதிபதி அவர்கள் தான் இது முடிவெடுக்க வேண்டும். பிரதமருக்கு அப்பால் ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் அரசியல் கைதிகள் கூட அவர்களுடைய உறவுகளிடம் தெரியப்படுத்தி எங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஒன்று வர வேண்டும், மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வந்தால் நாங்கள் வெளியில் வருவோம் என்று அவர்கள் கூடி
தங்களுடைய உறவுகளுக்கு சொல்லியிருந்தார். அந்த நம்பிக்கையில் தான் அவர்களும் கூடுதலாக ஆர்வப்பட்டு எங்களுடைய பிள்ளைகள் வெளியில் வர வேண்டும், என்னுடைய கணவன் வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களும் எங்களை விட வேகமாக உழைத்தார்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு. அவர்கள் முற்றுமுழுதாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். 39 பேர் ஏதோ பிணையில் தான் அவர்கள் நீங்கள் விடுவித்ததான் சொன்னீர்கள். உண்மை அவர்கள் விடுவிக்கவில்லை, பிணையில் விடுதலை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 20 பேரை புனர்வாழ்வு அளிப்பதாக விவரம் அனுப்பியிருந்தார்கள். அந்த 20 பேரில் ஒவ்வொரு தனிப்பட்டவருக்கு 3 வழக்கு 4 வழக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அனுப்பினது இன்ன நம்பர் வழக்கில் அவர் புனர்வாழ்வு, மற்ற 2 வழக்குக்கு என்ன செய்கிறது? அந்த விடயம் தொடர்பாக செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அந்த அரசாங்கம் நினைத்தால் பாதுகாப்பு அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் கூப்பிட்டு விஜயதாச ராஜபக்சே கூப்பிட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தை கூப்பிட்டு அதை அந்த 20 பேருக்கும் இப்போ அந்த மற்ற வழக்குகளில் புனர்வாழ்வு அளிக்க முடியும். அதற்கூடி அவர்கள் ஒரு ஆர்னகஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க. அது இந்த இழுத்தடிப்பு ஒரு அசமத்த போக்கு தான் அதில் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சி செய்யவில்லை என்று மக்கள் கருதுவதாக. உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சி செய்யாமல் இல்லை, நிச்சயமாக முயற்சி செய்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இந்த விடயத்தில் ஒரு தீர்க்கமாக இருந்து ஒரு விடாப்பிடியாக இருந்து இதனை வெற்றி கொள்ள ஒரு திட்டத்தோடு பயணிப்பதாக தெரிவதில்லை. பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள், அவ்வளவுதான் தெரிகிறது. ஆனால் இதற்கு எதிராக ஒரு கட்டத்தில் அரசாங்கத்தை விட்டு வெளியேறப் போவதாகவும் கூறி அரசாங்கத்திற்கு வழங்குகின்ற மறைமுகமான ஆதரவிலிருந்து விலக்கிக் கொள்ள தீர்மானித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இடம்பெற்ற சம்பவங்களை அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைத்தால் இதனை செய்ய முடியும் என்று நாங்கள் கூற முடியும். ஆனாலும் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனென்றால் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற திட்டங்களில் மஹிந்த அணி என்ற ஒரு வேறு அணி இருப்பதன் காரணமாக அவர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் மக்கள் கருதுகிறார்கள் இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அதிரடியான முடிவினை எடுத்து அல்லது ஏதேனும் ஏனென்றால் எந்த நிபந்தனையும் இன்றைத்தான் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியது. அந்த விடயத்தை வைத்து இவர்களை மீட்டெடுப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது உண்மைதான். இப்போ என்னென்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும். விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும். நாங்கள் எடுக்கின்ற சில முயற்சிகள் காரணமாக மைந்த அணி பலம் பெற்று அவர்களுடைய மீண்டும் அந்த ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவதற்கு நாங்கள் எடுக்கிற முயற்சி சாதகமாக அமைந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ராஜதந்திர ரீதியாக செயற்படுகிறது. ஆமாம். அதே நேரத்தில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வேண்டி கொக்குவில் இந்து கல்லூரி மாணவன் ரயில் முன் பாய்ந்து தன் உயிரை மாய்த்த சம்பவம் பாரிய சமூக அதிர்ச்சியும் அதே நேரத்தில் வேதனையும் ஏற்படுத்தியது. கனவுகளுடனும் லட்சியங்களுடனும் வாழ்வு ஆரம்பிக்கும் தருணத்தில் ஒரு மாணவனுடைய இந்த இழப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? உண்மையில் அவர் அவருடைய வீட்டுக்கு நான் நேரடியாக சென்றிருந்தேன். அவர் தன்னுடைய கல்வியில் ஒரு பாடமாக மீடியாவையும் அவர் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் ஒரு அரசியல் கைதிகள் தொடர்பாக அவர் கூடுதலாக ஆராய்ந்திருக்கிறார். அவர்களுடைய படுகின்ற வேதனைகளை, அவர்களுடைய குடும்பங்கள் படுகின்ற அவலங்களை அவர் மீடியா கல்வி கற்பதன் மூலம் அவர் தொடர்ந்து உணர்வு ரீதியாக அவர் உள்வாங்கி இருந்ததன் விளைவாகத்தான் அவர் அப்படியான ஒரு முடிவெடுத்தார். ஆனால் அவருடைய முடிவு ஏற்றுக்கொள்ளாவிட்டார்கள். ஆனால் உண்மையில் அவருடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும். அவர் உண்மையில் இந்த ஜனாதிபதி அவர்களுக்குத்தான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னுடைய உயிரை எடுத்தாவது 217 அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யுங்கள் என்று. அவர் அது உண்மையில் அது ஒரு எமது மக்கள் ஏமாற்றம். அரசியல் கைதிகள் விடயத்தில் சில ராஜதந்திரங்கள் இருந்தாலும் மக்கள் ஏமாற்றமாக தான் இருக்கிறார். ஜனாதிபதி நினைத்தால் விட முடியும் என்றொரு ஏமாற்றத்திற்காக அப்படி ஏமாற்றத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு தான் இது. உண்மையில் அவருடைய அந்த தியாகத்தை,
அவருடைய அந்த நோக்கத்தை அந்த அவருடைய தியாகத்தை நான் உண்மையில் மதிக்கின்றேன். அதே நேரத்தில் அவருடைய நோக்கம் இந்த இலங்கை ஜனாதிபதியால் நிறைவேற்றப்பட வேண்டும். அண்மையில் கூடி முதலமைச்சர் கூடி எங்களுடைய வடமாகாண முதலமைச்சர் கூடி ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருந்த 2 தினங்களுக்கு முன்பு ஜனாதிபதி அவர்கள் சிறை கைதிகளை விடுதலை செய்வார் என்றொரு நம்பிக்கை இப்போயும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக அவர் செய்ய வேண்டும். அந்த மாணவன் செய்த காரியம் சரி என்று சொல்கிறீர்களா, ஊக்கப்படுத்துகிறீர்களா? இல்லை, ஊக்கப்படுத்தவில்லை. அவருடைய அந்த தற்கொலை முயற்சியை நான் ஊக்கப்படுத்தவில்லை. ஆனால் அவருடைய சிந்தனையை நான் மதிக்கிறேன். நன்றி திரு சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களே. ஆதரவு நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு புதிய முகம், அதே நேரத்தில் அரசியலுக்கும் ஒரு புதிய முகம். எனவே உங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை நாங்கள் சர்வசாதாரணமாக இன்றைய தினம் அலசியிருக்கிறோம். வன்னி மாவட்ட மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள், அதே நேரத்தில் மன்னார் மாவட்ட மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் என்பது தொடர்பில் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இத்துடன் அதிர்வு நிகழ்ச்சியை நிறைவேறுகிறது. மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.